டாக்டர் ஜாய் தாமஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இதயத்தை பற்றி நாம் பொதுவாக என்ன நினைப்போம்? ஹார்ட் பீட் சரியாக இருந்தால் போதும் என்று நினைப்போம். ஆனால் மருத்துவர்கள் சொல்லும்போது தான் புரிகிறது அந்த ஹார்ட் பீட்டுக்கு பின்னால் எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்கிறது என்று நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய இதயம் ஒரு பம்ப் மட்டுமல்ல, அது ஒரு ரிதமில் இயங்கும் அற்புதமான உயிரியல் அமைப்பு. அந்த ரிதமில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால்தான் தி ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் அர்த்தீமியாஸ் போன்ற முக்கியமான தலைப்பில் இன்றைய பிளினரி டாக் நடைபெறுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. மருத்துவம் என்பது டயக்னோசிஸ் மட்டுமல்ல. மருத்துவத்தை பற்றி எனக்கு மிக அதிகமான டெக்னிக்கலாக பேசுவதற்கு தகுதி இல்லாவிட்டாலும் கூட பொதுவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் மருத்துவர்களோடு அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் என்கின்ற முறையும் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு மருத்துவரின் மிகப்பெரிய திறமை என்ன என்று நான் நினைக்கின்றேன் என்றால், அவர் எவ்வளவு பெரிய டயக்னோஸ் செய்கிறார் என்பதை அத்தோடு அது முடிந்து விடுவதில்லை. அந்த டயக்னோசிஸ் பின்னால் ஒரு சாதாரண மனிதருக்கும் புரியும் வகையில் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய திறமை, வரம் என்று நான் கருதுகின்றேன். இந்த விஷயத்தில் எனக்கு மிகவும் நெருக்கமான உதாரணமாக ஒருவர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதோடு மட்டும் இருக்கவில்லை, சில நேரங்களில் அந்த குடும்பத்திற்கு ஹோப் கொடுக்கிறார். அதனால தான் நான் எப்போதும் நினைப்பது, டாக்டர்ஸ் டோன்ட் ஜஸ்ட் ட்ரீட் டிசீசஸ், தே ரெஸ்டோர் ஹோப் என்று நான் நினைப்பதுண்டு. இதை விட அழகான மருத்துவ தொழிலை வர்ணிக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். டெக்னாலஜி வளரட்டும், ஆனால் மனித நேயம் குறைந்து விடக்கூடாது. இன்றைய மருத்துவ உலகம் டெக்னாலஜியில் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ஏஐ வருகிறது, அட்வான்ஸ் இமேஜிங் வருகிறது, ரொபாட்டிக் ப்ரொசீஜர்ஸ் வருகின்றன, ரிமோட் மானிட்டரிங் வருகிறது, வேரபிள் டிவைசஸ் மூலம் ஹார்ட் ரிதம் தொடர்ந்து மானிட்டர் செய்ய முடிகிறது. எலக்ட்ரோபிசியாலஜி இட்செல்ஃப் ஹேஸ் எவால்வ்ட் ட்ரெமெண்டஸ்லி என்று நான் சொல்ல வேண்டும். இவை அனைத்தும் வரவேற்க வேண்டிய முன்னேற்றங்கள் தான். ஆனால் டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் ஒரு விஷயத்தை நான் மறந்துவிடக்கூடாது. A machine can detect a heartbeat, but a human being understands what that heart means to the family. அதுதான் மருத்துவர்களின் தனிச்சிறப்பாக இருக்க வேண்டும். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்றத்தின் பேரவைத் தலைவராகவும் பொதுமக்களின் ஹெல்த் கேர் குறித்து தொடர்ந்து பல நேரங்களில் நான் சிந்திக்க வேண்டும், சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல ஹெல்த் கேர் சிஸ்டம் என்றால் பெரிய ஹாஸ்பிட்டல் மட்டும் இருக்கக்கூடாது. ப்ரிவென்ஷன், ஏர்லி டிடெக்ஷன், அக்சசபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி அண்ட் அவேர்னஸ், இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு நல்ல ஹெல்த் கேர் சிஸ்டத்தை உருவாக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு புதிய அரசாங்கம் இப்போது வந்திருக்கிறது. ஒரு புதிய கோணத்தில் இதுவரை யாரும் நினைத்திராத ஒரு பாதையில் வெளியரங்கமான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், இதுவரை யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலையில் இந்த மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை காண வேண்டும் என்று நினைக்கிற ஒரு முதலமைச்சர் டாக்டர் சி விஜய் ஜோசப் அவர்கள் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் அவர்களுடைய பங்களிப்பை இந்த தமிழ்நாட்டுக்காக செய்திருக்கலாம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது செய்ய வேண்டும், எல்லா துறைகளிலும் அதை செய்ய வேண்டும், எல்லா மக்களுக்கும் அதை சென்று போய் சேர வேண்டும் என்பதில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்பதை அவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிற போதும், அவர் திட்டங்களை தீட்ட முனைகிற போதும், குறிப்பாக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற அந்த குழுவில் நான் இருந்தேன். ஏறத்தாழ நம்முடைய மருத்துவத்துறைக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதமான பொக்கிஷமாக டாக்டர் அருண்ராஜ் கிடைத்திருக்கிறார். அவர் ஒரு டாக்டராகவும் இருக்கிறார். அதனால உங்கள் பிரச்சனைகளை வெகு எளிதாக புரிந்து கொண்டு வித்தின் மினிட்ஸ் அதற்குரிய தீர்வோடு மாண்பு முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய நேரமும் இடமும் அவர் கிடைத்திருக்கிற ஒரு நல்ல அமைச்சரை இந்த மருத்துவத்துறை பெற்றிருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்களுக்கும் அப்படி மகிழ்ச்சி அளிக்கின்ற விதத்தில் பல திட்டங்களை எல்லாம் அவர் இன்றைக்கு தயாரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கை வந்தபோது பல விஷயங்களை விவாதிப்பதற்காக நானும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் மாண்பு முதலமைச்சரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் போதுதான் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஒரு மணி நேரம் நாங்கள் அவரிடம் என்னென்ன திட்டங்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்தார், இவர் கேட்டுக்கொண்டே வந்தார். ஆனால் கை மட்டும் எதையோ எழுதி கொண்டே இருந்தது.
எல்லாம் முடிந்தவுடன் 1 மணி நேரம் முடிந்தவுடன் அவர் என்ன சொன்னார் என்றால், இப்போ நீங்க சொன்ன எல்லா கருத்திலையும் ஒரு 8 முக்கியமான விஷயங்கள் நான் எழுதியிருக்கிறேன், அதை படிக்கிறேன் என்று அதில் ஹெல்த் கேர் சிஸ்டம் உட்பட நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு இதை உடனே செய்ய வேண்டும், இதுதான் ப்ரையாரிட்டி என்று அப்படின்னு சொன்னதில் ஹெல்த் கேர் நிச்சயமாக இருந்தது. நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், சில பேர் சொல்லுகிறார் ரொம்ப பேச மாட்டேன்றார். என்ன பேச வேண்டும் என்பது அவசியம் இல்லை. செய்தியிலே தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிற ஒரு முதலமைச்சரை பெற்றிருப்பது நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து, குறிப்பாக ஹார்ட் டிசீஸ் மற்றும் இது போன்ற விஷயங்களில் அவேர்னஸ் மிகவும் முக்கியம். பல சிம்டம்ஸை இக்னோர் செய்கிறார்கள். சின்ன செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட்லாம் இருக்கிறது, அது ஒருவேளை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒருவேளை ஸ்லீப் குறைவாக இருந்ததால் தான் தள்ளி போடுகிறார்கள். ஆனால் நம்முடைய உடல் கொடுக்கும் வார்னிங் சிக்னல்ஸை நாம் கவனிக்க வேண்டும். அதற்காக அவேர்னஸ் கேம்பெயின் நிச்சயமாக அனைத்து மருத்துவ கல்லூரிகளிலும் மருத்துவமனைகளிலும் அவேர்னஸ் கேம்ப் மிகவும் அவசியமாகப்படுகிறது. மருத்துவர்களும் அரசாங்கம் இணைந்து பொதுமக்கள் இதை கொண்டு செல்ல வேண்டும். டாக்டர்ஸை முதலில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், டாக்டர்ஸை மக்கள் நம்ப வேண்டும். இன்றைய உலகத்தில் பெரிய சேலஞ்ச் என்னவென்றால் மிஸ்இன்ஃபர்மேஷன். கூகுளில் ஒரு சிம்டம்ஸை பார்த்துவிட்டு அதை சர்ச் செய்து விட்டு அதன் அடிப்படையில் அவர்களாகவே டயக்னோஸ் செய்து இதுதான் நோய் என்று முடிவெடுத்து சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோவை பார்த்துவிட்டு ட்ரீட்மெண்ட் என்று முடிவு செய்து கொள்வதும், வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்துவிட்டு அவர்களாகவே மருந்துகளை வாங்கி உண்ணம் உட்கொள்வதும் மிகவும் ஆபத்தான செயல் என்பதை மக்களுக்கு ஒரு விழிப்பு உணர்வாக நாம் ஏற்படுத்த வேண்டும். அதனால்தான் மெடிக்கல் ப்ரொஃபஷனலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாகிறது. மக்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் மருத்துவர்களை நம்பும் சூழலை நாம் தான் உருவாக்க வேண்டும். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் அந்த சில நிமிடங்கள் கூட ஒரு மிகவும் பவர்ஃபுல்லான வெப்பனாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஒரு ராங் ட்ரீட்மெண்ட்டை தவிர்க்கலாம், ஒரு உயிரை கூட காப்பாற்றலாம். அந்த எக்ஸ்பிளனேஷன் அன்னெசரி ஃபியரை கூட அகற்றுவதாக இருக்க வேண்டும். இன்று விருது பெறுபவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இன்று த ஹார்ட் ஆஃப் கோல்ட் என்ற விருதை பெறும் டாக்டர் டி.ஆர். முரளிதரன் அவர்களை பற்றி பக்கத்திலே அமர்ந்திருக்கிற டாக்டர் சிவகடாட்சி மௌட்டின்னு சொல்லிக்கொண்டே வந்தார்கள். தான் பெற்ற அனுபவத்தை இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த வரத்தினை